வணக்கம். இன்றைய நாள் எப்படி இருக்கும் பகுதியில் ஜூலை மாதம் சனிக்கிழமை 4ஆம் தேதிக்கான பலனை பார்க்க போகிறோம். இந்த மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. கிரீஷ்ம ருது காலத்தில் உத்தராயண காலத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 20ஆம் நாள் இன்று அமெரிக்காவின் சுதந்திர தினம். திதி இன்று காலை 10:57 வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். யோகத்தை பொறுத்தவரை இன்று பிற்பகல் 12:20 வரை சித்தயோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் என்று பார்த்தோமானால் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று சூரிய உதயம் 5:57 மணிக்கு உதயமாகிறது. சந்திராஷ்டிரமம் யாருக்கு என்று பார்த்தோமானால் இன்று பிற்பகல் 12:30 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். ராகு காலம் என்று பார்த்தோமானால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை என்று பார்த்தோமானால் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் காலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய ராசி பலன் என்று பார்த்தோமானால் மேஷத்திற்கு உற்சாகமான நாளாக இருக்கிறது. ரிஷபத்திற்கு வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மிதுனத்திற்கு நன்மைகள் பல நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு செலவுகள் பல ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாராட்டு மழையில் நனையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகளால் பல சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. துலாம் நற்செயல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. விருச்சகம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும், மகர ராசிக்காரர்களுக்கு சுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், மீனம் ராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. பொன்மொழி என்று பார்த்தோமானால் இன்றைக்கானது கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். அருமையான பொன்மொழியாக இருக்கிறது. இன்று சுவாமி விவேகானந்தருடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. ரேடியத்தை கண்டுபிடித்த மேரி கியூரி நினைவு தினமும் இன்றுதான். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையா நாயுடு நினைவு தினமும் இன்றுதான். ஆக இன்றைய நாள் இந்த உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய தமிழ் நண்பர்களுக்கு இனிமையான நாளாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.